ஆனால் வேர் கட்டை கூட ஒரு 6 மாதம் வரைக்கும் ஓட்டிக்கலாம் மிஷினில். 6 மாதத்துக்கு அப்புறம் வாழை வந்ததுக்கப்புறம் அது நம்ம எப்படி ஓட்ட முடியாது. அது என்னென்னா களை லைட்டாக தான் வரும். அந்த மேக்ஸிமம் நிழல் கட்டுறதுனால களையும் அது அளவாக தான் வருங்க. ஆனால் இப்போ இது களையோட டைப்பை பொறுத்து மிஷினுக்கு எந்த. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த கோழிக்கொண்டை பூச்செடியில் கிட்டத்தட்ட 3 அடி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அப்படியே ஓட்டிக்கலாங்க. நம்ம எந்த பிரச்சனை கிடையாது மிஷினில். எந்த நம்ம இப்போ பாருங்க, இதே பாருங்கள், கோழிக்கொண்டை செடி தான் ஓட்டி விட்டுருக்கு. அதனால் நார்மலாக எப்போ பெரிய டிராக்டர் எப்படி ஓட்டுவோமோ ரொட்டேட்டர் போட்டு அதே சேம் அதே டைப் தான். இப்போ வந்து இது மெஷினுடைய வெயிட்டு அல்லது இந்த மெஷினுடைய வைப்ரேஷன், மெஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கா, இல்லை ஏதாவது இடர்பாடுகள் இருக்கா, எப்படி இருக்குங்க உங்களுக்கு? ஆனால் அதான் இப்போ நம்ம புதுசாக ஒரு மிஷின் நான் புதுசாக வாங்கி ஓட்டும் போது ஒரு 2 நாள் இந்த கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த உடம்பு பாடி செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஓட்டி பழக நமக்கு அது ஈஸியாக அது நமக்கே தெரியும், அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஓட்டி பழக நமக்கு தெரிஞ்சிடும். அது அசால்ட்டாக ஓட்டிக்கலாம் நம்ம. நீங்கள் இப்போ ஆள் வச்சு ஃபஸ்ட்டு களை முதல்ல எப்படி விட்டுட்டு இருந்தீங்க? களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆள் வச்சு தானே. அதாவது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு டைமு. அப்போ வந்து ஆள் வச்சு வெட்டும் போது நம்ம அதிகமாக வெட்ட மாட்டோம். ஏன்னா நமக்கு அது காசு அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம், அதிகபட்சம் 3 டைம் அவ்வளோதான் வெட்டுவாங்க. நம்ம மிஷின்னா மாதம் நம்ம ஓட்டிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம புல் வருதோ நம்ம புல் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மிஷின்னா. இப்போ ஆள் வச்சு களை வெட்டுற மாதிரி இருந்தாலும் இப்போ ஒரு ஏக்கருக்கு வாழை வைக்கிறோன்னா எப்படியும் ஒரு டைம் களை வெட்டினா ஒரு 10,000 ரூபா வேணும்ண்ணா. ஏன்னா இப்போல்லாம் ஆள் கூலி அதிகமாகிடுச்சு. இப்போ 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி ஒரு ஆம்பளை ஆளுக்கு. அப்புறம் இதே லேடிஸ்னால் ஒரு 300 ரூபா 350 ரூபா சேம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் மிஷினை இப்போ எங்கே வைக்கிறீங்க? தோட்டத்திலே வைக்கிறீங்களா, எப்படி கொண்டு வர்றீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு? ஆனால் அது நமக்கு டயர் இருக்குண்ணா. டயரு அதுக்கு தனியாக நம்ம ஃப்ளான்ஸ் செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நம்ம பைக்கில் வச்சு எடுத்து போய்க்கலாம். அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃப்ளான்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம அது மூலியமாக பைக்கில் கட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தாலும் பின்னாடி பிடிச்சி உட்காந்துக்கலாம். அது ஈஸியாக வந்துடும். அது இப்போ இது மிஷின் வந்து உங்கள் காடுக்கு பயன்படுத்துகிற டைம் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுங்களா? அதில் இப்போ வாடகை தாராளமாக ஓட்டலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்குனாலும் எப்படியோ ஒரு வாரத்தில், அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்போ மற்ற நாளில் மாதத்தில் இன்னும் 3 வாரம் இருக்குது. அந்த 3 வாரத்தில் நமக்கு வெளியே கூப்பிட்டாலும் நமக்கு அது ப்ராஃபிட் தானே, அது பெனிஃபிட் தானே அது. இப்போ நீங்கள் இந்த மிஷின் நீங்கள் வெளியே வாடகைக்கு ஓட்டணும்னா என்ன ரேட்டுக்கு ஓட்டுவீங்க? என்ன ரேட் கொடுத்தா நீங்கள்? ஆனால் இப்போல்லாம் 550-600 அந்த மாதிரி போகணும் 1 ஹவருக்கு. ஸோ அந்த எப்படி தர்றாங்க, தராமல் இல்லை, தந்துட்டுருக்கேன், தந்து கூப்பிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ 550 ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் சுமார் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 1 மணி நேரத்துக்கு எப்படி ஒரு பிளேடு செலவு, மிஷின் தேய்மானம், கிளச்சு, அந்த எல்லா செலவெல்லாம் போக ஒரு 200 ரூபா போச்சுன்னா பாக்கி 350 ரூபா இருக்கணும் 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு 350 ரூபா தாராளமாக நிற்கணும். ஒரு 200 ரூபா செலவு பண்ணாலும் எப்படியும் பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணுவோம். பெட்ரோலுக்கு 100 ரூபா வைங்க, பாக்கி ஒரு 100 ரூபா நமக்கு மிஷின் மெயின்டெனன்ஸ்க்கு, ஆயில் செலவு, பிளேடு செலவு. ஸோ அந்த மாதிரி. இப்போது காட்டுக்காரங்களுக்கு இது விருப்பப்படுறாங்களா? இப்போ 550 ரூபா கொடுத்து ஓட்டுறது அவங்களுக்கு திருப்தி? யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மேக்ஸிமம் இப்போ ஏர் கூட கூப்பிட்றது இல்லை மேக்ஸிமம் யாருமே. இப்போ ஏன்னா இப்போ அது அந்த மாதிரி அந்த பூச்செடி, அந்த அருகம்புல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா இந்த ரொட்டேட்டரில் அடிப்படுறதுனால ஒரு சில இதெல்லாம் அப்படியே கருகிருது. இந்த பிளேடு அடிப்படும் போது இந்த கலப்பையன் அப்படி இல்லை, மண்ணை வகுந்து போடுறதுனால அது அப்படியே பூ மாதிரி இது இருக்கும். அதை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு சில பேரில் எடுக்க மாட்டாங்க. அதனால் மறுபடியும் அது எக்ஸ்ட்ரா தான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர அது கம்மியாக கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அந்த இந்த பிளேடில் ஓட்டும் போது ரொட்டேட்டர் ஓட்டும் போது அது என்னென்னா அந்த புல்லுக்கு அடி பண்ணும்போது அந்த காயமாகும். அப்போ வந்து ஈஸியாக காஞ்சிரும். அது திருப்பி தலையருக்கு கொஞ்சம் கம்மி. நீங்கள் இப்போ இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ இது ஓட்டுறதுனால உங்களுக்கு மகசூல் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா, இதில் எனக்கு ஈல்டு எச்சா கிடச்சிருக்கு அந்த மாதிரி, அது ஏதாவது அனுபவித்து சொல்ல முடியுங்களா?